கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஸ்வர் சார். வணக்கம். வணக்கம். பீகாரினுடைய தேர்தல் முடிவுகள் இன்றைய தினம் வெளியாக இருக்கிறது. பெரும்பான்மையான இடங்களை பாஜக கூட்டணி வென்று இருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம்னா பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட காங்கிரஸ் அந்த மகா கத்பந்தன் தேஜஸ்வி யாதவ் கூட்டணி தோத்துருக்காங்க. குறிப்பாக இதில் என்ன சொல்றாங்கன்னா, பல நாட்களாக பல சர்வேக்கள் 140 தொகுதி 130 தொகுதி என்ன இருபுறம் பல ஒரு புறம் மகா கத்பந்தன், இன்னொன்று என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும் சொல்லிக்கிற சூழல்ல தனி மெஜாரிட்டியா எவ்வளவு சீட்டு வென்றிருக்கிறதே இப்படி ஒரே நாள்ல இப்படி ஒரு திருப்பு வருமான்ற மாதிரிலாம் பல்வேறு கருத்துக்கள் கூட இருக்கிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த தேர்தல் முடிவு என்பது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. எனக்கு ரொம்ப மனமுடைஞ்சு போயிருக்கேன், ரொம்ப மன வேதனையில இருக்கேன். நான் எனக்கு இன்னைக்கு காலில இருந்தே மனசு சரியில்லை. என்ன எப்படி சொல்றதுன்னா, தோழர் 20 வருஷமா ஒரு காட்டாட்சி, மோசமான ஆட்சி. அந்த மக்களுக்கு சாப்பாடு, வீடு, உடுத்த உடை, உண்ண உணவு, இருக்க இடம், அடிப்படை தேவை, கல்வி, வேலை வாய்ப்பு, சுகாதாரம் எதுவுமே கிடையாது தோழர். கேவலமான வாழ்க்கை. உலகத்துல இந்த மாதிரி கேவலமான வாழ்க்கை எந்த மக்கள் வாழ மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மோசமான காட்டாட்சியை கொடுத்தவங்க தான் நிதிஷ்குமார். 20 வருஷம் முதலமைச்சர். அடுத்து மோடி, அமித்ஷா, பிஜேபி, RSS கும்பல் அந்த ஜேடியோட சேர்ந்து அந்த கூட்டணி ஆட்சி 10 வருஷம். 20 வருஷம் இவங்க எல்லாரும் கதற அவங்க நாசமாக்கியிருக்காங்க. நீங்க இது யதார்த்தமா நீங்க ஒரு சாதாரண மனிதனை யோசிப்பாரு. உங்களை அழிச்சிருக்காங்க 20 வருஷம். அப்போ ஒரு எலெக்ஷன் ஒரு வாய்ப்பு வருது. உன்னை அழிச்சவன நீ அழிக்கிறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு வருது. எந்த மனுஷனா தான் என்ன பண்ணுவேன்? ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர் மனநிலைன்றது இருக்கும். அதையும் மீறி இவங்க ஒரு சிங்கிள் மெஜாரிட்டினா ஒரு 123 சீட் இருந்தா 125 130 ஜெயிச்சுட்டா ஆட்சி அமைச்சர் வாங்கி இருந்தா கூட நம்ம இது நேர்மையாவே மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு நம்பலாம். இவ்வளவு மோசமான ஆட்சியை கொடுத்து நிதிஷ்குமார் மக்கள் வெறுக்கிறான். அப்படிப்பட்ட சூழல்ல 200 தொகுதிகளுக்கு மேல லீடிங்னா அது ஃப்ராடுன்றதுதான் உண்மை. எத்தனை தொகுதியில் அப்படி நடந்திருக்கு தோழர்? எனக்கு தெரிஞ்சு தோழர் 150 180 தொகுதிக்கு மேல ஃப்ராடு. 200 தொகுதிக்கு மேல ஃப்ராடுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே ஃப்ராடு தான் தோழர். பீகார் பொறுத்தவரை தோழர், எலெக்ஷன் கமிஷன், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், வாக்கு இயந்திரம், SIR, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், மூணுமே ஃப்ராடு. நான் பல ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ஃப்ராடு. தோழர் யோசிச்சு பாருங்க தோழர், அவ்வளவு ஒரு எதிர் மனநிலை இருக்குது. பீகார் முழுக்க நம்ம பாக்குறோம் களத்துல. என்ன சொல்றீங்க? அமித்ஷா 160ன்றாரு, பார்த்தா 200க்கு மேல லீடிங்ல இருக்காங்க. சொன்னதை விட லீடிங்ல இருக்காங்க. 40 பெட்டியை கூட நாடாளுமன்ற தேர்தல் 400 பார்த்தா 226 அடிச்சு உட்கார வச்சுட்டாங்க மக்கள். இவங்க மாதிரி திருட்டு பயிலுக மொல்ல மாதிரி முடிச்சு வைக்க அயோக்கியங்க உலகத்திலே கிடையாதுன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றது, இந்த மக்கள் பீகார் மக்களும் சில பேர் பாஜகவுக்கு என்னன்னா தோழர், முக்கியமா பார்த்தா 10,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு விட்டாங்க, ஜன்தன் அக்கௌண்ட்ல போட்டு விட்டாங்க. அது ஒண்ணு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா RJD தேஜஸ்வி யாதவ் கட்சியை யாதவர் சமூக கட்சி ஆக்கிட்டாங்க. அந்த கட்சியை ஃபுல்லா யாதவருக்கான கட்சின்ற மாதிரி இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. காங்கிரஸுக்கு பீகார்ல வலிமை கிடையாது, அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம பீகாரை பொறுத்தவரை RJD தான் வலிமையான கட்சி. எப்படி தமிழ்நாட்டில் திமுக இருக்கு அந்த மாதிரி அலையன்ஸ்ல போய் தான் பீகார்ல காங்கிரஸ் வர முடியும். காங்கிரஸ் பாத்தீங்கன்னா 61 தொகுதியில போட்டிட்டு 4 தொகுதி கூட லீடிங் 4 தான் லீடிங், அதுக்கு மேல இல்ல. அடுத்து CPI அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் என்ன ஆகி போச்சுன்னா, பீகார் மக்கள் என்ன யோசிச்சாங்கன்னா, எவ்வளவு பெரிய முட்டாளர்கள் பாருங்க, எப்படி யோசிச்சாங்கன்னா, நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனை MLA ஆக்கி எப்படி பிஜேபி ஃபண்டு கொடுக்கும் மத்தியில இருந்து, அப்படி திங்க் பண்றது. உன் உரிமைக்காக அவன் போராடுறேன், 10 சீட் 15 சீட் கொடுத்து தொலை வேண்டியதானே, ஓட்டு போட வேண்டியதானே. அப்ப கம்யூனிஸ்ட் கட்சியை அந்த CPML கட்சி இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க மக்கள் கிட்ட. அவன் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் ஜெயிச்சா என்ன பண்ண முடியும்? நாங்க நிதி கொடுத்தாதான் நான் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க MLA வாரம் செயல்பட முடியும், நாங்க நிதியை கொடுக்க மாட்டோம்ல. அப்ப மக்கள் அப்படி யோசிக்கிறான். சப்போஸ் பாஜக ஜெயிச்சு நம்ம 10 கம்யூனிஸ்ட் ஜெயிக்க வச்சிட்டோம்னா, நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆயிட்டாரு, 10 கம்யூனிஸ்ட் MLA இருந்தா எவன் மதிப்பான், எவன் காசு கொடுப்பான், எவன் நம்ம தொகுதி விட்டுருவாங்களே, ஏற்கனவே கேவலமான வாழ்க்கையை வாழ்றோம் அப்படின்னு பீகார் மக்கள் யோசிச்சிட்டாங்க. அடுத்து காங்கிரஸும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊத்தி மூடிருச்சு. RJD உண்மையிலே சொல்றேன், RJD தான் எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன கணக்கு பண்ணி 150 140. காங்கிரஸ் 25-30 தான் நம்ம கணக்குப்படி. காங்கிரஸ் 25-30 61 சீட்ல 25-30 தான் காங்கிரஸ் ஜெயிக்கும் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதையும் ஊத்தி முடிட்டாங்க. இப்ப RJD நமக்கு ஆச்சரியமா இருக்கு. நமக்கு இன்னைக்கு தேஜஸ்வி யாதவுக்கு ராகுல் காந்திக்கு தான் மக்கள் அவ்வளவு எழுச்சியா கூட்டினாங்க. நீங்க பீகார் முழுக்க நீங்க பாத்திருப்பீங்க புகைப்படங்கள், வீடியோஸ்லாம். அப்ப நீங்க இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஃப்ராட் நடந்திருக்கு அந்த எலெக்ஷன். எலெக்ஷனே ஃப்ராடு, சீட்டிங் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க மோடி, அமித்ஷா, RSS, BJP. நடந்திருக்கு உறுதி தொடருது.
உறுதியா தில்லுமுல் நடந்திருக்கு. இவிஎம்ல ஏதோ வேலையை பார்த்துட்டாங்க, இதான் உண்மை. நம்ம ஒன்றும் உண்மைக்கு புறமான கருத்தை நம்ம சொல்லல. தில்லுமுள்ளு பண்ணாம ஃப்ராடுத்தனம் பண்ணாம இந்த வெற்றி அடைய முடியாது தோழர். என்ன தோழர் ஆச்சரியமா தோழர், 20 வருஷம் ஒரு மோசமான ஆட்சியை கொடுத்த ஒரு வளர்ச்சி கூட நிதிஷ்குமார் பண்ணது கிடையாது பீகாருக்கு. நீங்க சொல்லுங்க, மக்களை சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இது பண்ணாருங்க, எங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரிட்ஜ் கட்டினாருங்க, ஏதாவது எங்களுக்கு ஒரு இந்த பாத்ரூம் திறந்து வச்சாருங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க நீங்க. பீகார்ல தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா 2 லட்சம் கோடி அலாகேட் பண்ணி 2 லட்சம் கோடியில 800 1000 கோடி கூட செலவு பண்ணிருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் இவன் திருடிட்டாங்க. ஜெயிலுக்குள்ள இருக்கான் யாரு? பாஜக கட்சிக்காரன், ஜேடியு கட்சிக்காரன் ஜெயிலுக்குள்ள இருந்து ஜெயிக்கிறான், கொலை பண்ணிட்டு உள்ள போனவன். என்ன சொல்றது? இவங்க இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு சங்கி, இந்தியாவில் இருக்க சங்கி ஃபுல்லா முட்டு கொடுக்குறான். இப்ப பாருங்க, எதிர்கட்சிகள் இவிஎம் பிளேம் பண்ணுவாங்க, எலெக்ஷன் கமிஷன் பிளேம் பண்ணுவாங்க, அவங்க எலெக்ஷன் கமிஷன் இவிஎம் மேல குற்றச்சாட்டு வைப்பாங்க, எஸ்ஐஆர் மேல குற்றச்சாட்டு வைப்பாங்கன்னு சொல்றாங்க. டே, நீங்க பிளான் பண்ணி தானே பண்றீங்க, எல்லாமே நீங்க பிளான் பண்ணி தானே பண்றீங்க, ஓப்பனா தானே பண்றீங்க. நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ற மாதிரி இவங்க நாதாரித்தனத்தை ஓப்பனா பண்றாங்க. இவங்களுக்கு கூச்ச நாச்சமே கிடையாது. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையே கிடையாது, ஓப்பனா திருடுறாங்க. பீகார் மக்கள் வாழ்க்கை இனிமேல் சர்வநாசம் ஆக போகுது, அழிச்சு ஒழிக்க போறாங்க அடுத்த 5 வருஷம். சாபம் உள்ள தோழர், நமக்கு சாபத்தின் மீது நம்பிக்கை கிடையாது, கடவுள் மீது நமக்கு நம்பிக்கை கிடையாது, நம்ம மனிதர்கள் மீது தான் நமக்கு நம்பிக்கை இருக்குது தோழர். அந்த மக்களை நான் திட்டல. இப்ப அந்த மக்கள் இது இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு, நீங்க என்ன பண்ண போறீங்க? ஓட்ட திருடி இருக்கா, நாட்டை திருடி இருக்கு, இதுதான் உண்மை. ஓப்பனாவே நான் சொல்றேன், சம்திங் நடந்திருக்கு. நடக்காம இந்த வெற்றி வராது தோழர். என்ன தோழர், இவ்வளவு எழுச்சி ஏற்பட்டு ஆர்ஜேடி பின்னடைவாகுது, தேஜஸ்வியே பல சுற்றுல பின்னடைவுல இருக்கிறாரு, சிஎம் கேண்டிடேட் இந்தியா கூட்டணி. அப்ப இது நமக்கு ஒரு வியப்பா இல்லையா தோழர்? இது அசாதாரணமா இல்லையா உங்களுக்கு? ஒரு ஃபேக்கா இல்லையா உங்களுக்கு? ஆர்டிபிஷியலா தெரியல உங்களுக்கு? இது நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்ப என்னன்னா பெண்கள் ஓட்டு அதிகமா போலிங் ஆயிருக்கு. பெண்கள் தேஜஸ்விக்கு தான் கண்டிப்பா போட்டிருப்பாங்க, நிதிஷ்குமார்ட்ட போடுறது ஒன்றும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? மோடி அமித்ஷா பார்த்து அவங்க ஒன்றும் போட போறதும் கிடையாது, காங்கிரஸுக்கும் போறது இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன். அப்ப இது மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு. எலெக்ஷன் கமிஷன் சரியில்லை, எலெக்ஷன் கமிஷனர் சரியில்லை, இவிஎம் சரியில்லை, எஸ்ஐஆரே ஃப்ராடு. எதிர்கட்சிகளோட ஓட்டு 75 லட்சம் ஓட்டை தூக்கிட்டாங்க. எஸ்ஐஆர் வச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க, எஸ்ஐஆர் வச்சு 75 லட்சம் ஓட்டை தூக்கிட்டாங்க தோழர். சொற்பமா 1000 ஓட்டுல கூட ஒரு எம்எல்ஏ சீட் ஜெயிக்கலாம் தோழர். 500 ஓட்டு 50 ஓட்டுல எல்லாம் முன்ன பின்ன இருந்ததுலாம் ஜெயிச்சிருக்காங்க தோழர். இப்ப 75 லட்சத்தை தூக்கிட்டு இந்த வெற்றி அடைஞ்சிட்டாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க அவங்க ஓட்ட ஃபுல்லா விட்டுருவாங்க. 75 லட்சம் எதிர்கட்சிகள், இந்தியா கூட்டணி, காங்கிரஸ், ஆர்ஜேடி, மார்க்சிஸ்ட், சிபிஎம்எல் கட்சிக்கு வர வேண்டிய ஓட்டுக்களை இவங்க திருடிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 2016 தேர்தல் காட்டுமன்னார் கோயில்ல விசிகா தலைவர் திருமாவளவன் 83 ஓட்டு வித்தியாசம் தான் தோத்தாங்க. ஆமா. அப்ப என்ன தோழர், இவங்க ஃப்ராடு பண்ணிட்டாங்க. இது மோசடி தேர்தல், இது ஜனநாயக தேர்தல் கிடையாது. பீகார் மக்கள் வாழ்க்கை எவ்வளவு மோசமா நீங்க போக மட்டும் பாருங்க. அவங்க விட்டுருவாங்களா? ராகுல் தேஜஸ்வி களத்துல இறங்கணும், போராட்டம் பண்ணுவாங்க, சும்மா மாட்டாங்க. ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் நாளைக்கு பாருங்க, பீகார் மக்கள் போராடுவாங்க, தேஜஸ்வி ராகுல் போராடுவாங்க, இந்தியா கூட்டணி போராடும். ஜனநாயகம் வீழ்த்தப்பட்டிருக்கிறது, இதான் உண்மை. ஜனநாயகத்தை வீழ்த்தி இருக்கிறார்கள், ஜனநாயகமே கேள்விக்குறியா இருக்கு தோழர். இப்படியே போச்சுன்னா எல்லா இது இன்னொன்னு சொல்றேன், இந்தியா முழுக்க இன்னும் பல மாநிலங்கள்ல இது எதிரொலியாக போகுது, நடக்க போகுது. இதே கூத்த பண்ண போறாங்க. தமிழ்நாட்டிலேயே பண்ண போறேன், கேரளால பண்ண போறேன், வெஸ்ட் பெங்கால்ல பண்ண போறேன், எல்லா இடத்துலயும் பண்ண போறேன். தயவு செய்து தமிழ்நாட்டு மக்கள் விழிச்சுக்கோங்க, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அது நம்ம தனியா இன்னொரு காலையில கூட பேசுவோம். அப்ப இந்த ஒரு சம்பவம் இனிமே மோடி நிதிஷ் தப்ப முடியாதா? அவங்க ராகுல் காந்தி தேஜஸ்வி விட மாட்டாங்களா? தோழர், ஒரு போராட்டம் இருக்கணும், எதிர்ப்பு மனநிலை மக்கள்கிட்ட இருக்கணும், எதிர்கட்சிகள்கிட்ட இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும். அவன் அதான் விவரமா எல்லாரையும் ஜாதியா பிரிச்சு விட்டான், மக்களை ஃபுல்லா மதமா பிரிச்சு விட்டான், பொருளாதார ஏற்றத்தாழ்வுல பிரிச்சு விட்டான். அப்ப எங்க ஒற்றுமை வரும்? இந்த எதிர்கட்சிகள் போராடணும், மக்கள் போராடணும், உங்கள் உரிமைகளுக்கு நீங்க தான் போராடணும். இப்படியே நீங்க விட்டீங்கன்னா நாடே நாசமாயிரும். இதுல முக்கியமா பிரசாந்த் கிஷோர், ஓவைசி அவங்களுடைய பங்கு முக்கியமா இருக்குன்னு சொல்றாங்களா? எப்படி? பிரசாந்த் கிஷோர், ஓவைசி ரெண்டுமே பாஜகவோட ஆள் தான், ஆர்எஸ்எஸ் ஆள் தான். ரெண்டும் ஒன்றும் பெரிய புரட்சி ஆள்லாம் ஒன்றும் கிடையாது. ஜனசுராஜ் கட்சிக்கு கூட்டம் வந்துச்சு, ஆனா ஓட்டு வரல. அவர் அதை பத்தி கவலைப்பட மாட்டார். அவர் அங்கிட்டு பேமெண்ட் வாங்கிட்டு போயிருவாரு, 100 கோடி 500 கோடி வாங்கிட்டு போயிருவாரு. அவருக்கு என்னன்னா, அவருக்கு அதிகாரம் இதெல்லாம் தேவையில்லை. பிரசாந்த் கிஷோர் பொறுத்தவரை அதிகாரம், எம்எல்ஏ, முதலமைச்சர்லாம் அவர் தேவையில்லை, எம்பி எல்லாம் தேவையில்லை. அவருக்கு பல கோடி பணம் வேணும், சொகுசு வாழ்க்கை வாழணும். நம்மூர் சீமான. ஆமா, அவர் நம்மூர் சீமான். அவருக்கு தேவை பணமும் சொகுசு வாழ்க்கை. அதுக்கு பாஜக பேமெண்ட் வாங்கிட்டு கட்டிங்க போட்டு போயிருவாரு. அவரெல்லாம் கவலைப்பட மாட்டார். பிரசாந்த் கிஷோர்லாம் ஒரு கவலையும் கிடையாது. இந்த தேல்வி மூர்த்தம் ஆனா ஒரு அதிர்ச்சிகரமான மாதிரி பேசுவாப்ல. ஐயோ அதிர்ச்சியா இருக்கு எனக்கு, 10,000 கொடுத்து தேர்தல் வாங்கிட்டாங்கன்னா நீ பேசியிருக்காரு. தெரிஞ்சதானே 10,000 கொடுத்தேன் வாங்குறேன்றது, எங்களுக்கு தெரியாம நாங்கள் உட்காந்துருக்கோம்.
அந்த ஆளுக்கு இந்த இவங்க 10,000 மக்கள் வாங்கிட்டாங்க, அந்த ஆளு 14,000 கோடி வாங்குவேன், அவ்வளவுதான் வித்தியாசம், அவ்வளவுதான். அடுத்து இது கேட்டீங்கல்ல, யாரு பிரசாந்த் கிஷோர், ஓவைசி தான் முஸ்லீம் ஓட்டை பிரிச்சு வருது அந்த ஆள் கட்சியை நடத்துறான். பாஜகவுக்கு எதிராக வரக்கூடிய முஸ்லீம் ஓட்டை காங்கிரஸுக்கு ஆர்ஜேடி இந்தியா கூட்டணிக்கு போடாம இந்த ஆள் பிரிச்சிருக்கான். இந்த ஆள் வேலையே அதுதான். இப்ப நம்ம வேலூர் இப்ராஹிம் இருக்காருல்ல தமிழ்நாட்டுல, அது மாதிரி அந்த ஊர் வேலூர் இப்ராஹிம் தான் நம்ம ஓவைசி. ஓட்டு வச்சிருக்க வேலூர் இப்ராஹிம், நம்ம ஓட்டு வச்சிருக்க வேலூர் இப்ராஹிம் பாஜகவுக்கு எதிராக கத்துவாப்ல. அப்படியே என்ன பண்ண முஸ்லீம்லாம் பார்ப்பாங்க, பரவாயில்ல நம்ம சமூக தலைவர் பாஜக எதிராக பயங்கரமா சண்டை செய்யறாரு, இவருக்கு போடுவோம்னு சொல்லி இந்தியா கூட்டணிக்கு போட்டா கூட அந்த ஓட்டு பிரோஜனமா போகும். இந்த ஆளுக்கு போட்டா அந்த ஓட்டு வந்து சாக்கடையில் போட்ட மாதிரி தான், குப்பத்தொட்டில் போட்ட மாதிரி தான். ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்க எல்லாம் ஜெயிச்சு ஒரு பிரோஜனம் கிடையாது. அவங்க ஜெயிச்சாலும் பாஜகவுக்கு தான் ஃபேவர். அவங்க பாஜக எதிராக எதுவும் பண்ண மாட்டாங்க, அது வேஸ்ட். இந்தியா கூட்டணி தோல்வி அடைஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இந்தியா கூட்டணி தான் ஆட்சியை கைப்பற்றிருக்கணும். இந்தியா கூட்டணி தான் 180, 190, 100, 200 தொகுதி வந்திருக்கணும். ஃப்ராடு நடந்துருச்சு. 75 லட்சம் பேர் எஸ்ஐஆர் வச்சு தூக்கிட்டாங்க, இவிஎம்ல ஃப்ராடு பண்ணிட்டாங்க, எலெக்ஷன் கமிஷன் ஒத்துதிருச்சு, எல்லாருமே திருடர்கள். அப்ப இந்த வெற்றி என்பது பாஜகவுக்கு நம்ம எந்த மாதிரியான வெற்றியா பார்க்கலாம்? திருட்டு வெற்றியா பார்க்கலாம், கள்ளத்தனம் வாங்கல கள்ளத்தன வெற்றியா பார்க்கலாம். ஜனநாயக வெற்றி அப்படியே வந்து நாங்க பண்ண வேலைக்கு நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்ல முடியாது. திருட்டுத்தனம் பண்ணா நான் கூட தான் ஜெயிப்பேன், நான் கூட தான் பிஆர் சிஎம் திருட்டு வெற்றி அது. ஆமா திருட்டு வெற்றி தான் தோழர். என்ன இதுல என்ன சந்தேகம் இருக்கு உங்களுக்கு? என்ன தோழர், 20 வருஷமா ஒரு மோசமான, நீங்க ஒரு ஹியூமன் சைக்காலஜி வச்சு யோசிச்சு பாருங்க, ஹியூமன் கேபிட்டல் சைக்காலஜி வச்சு யோசிச்சு பாருங்க. 20 வருஷமா ஒருத்தன் மோசமா உன்னை நடத்திருக்கேன், கேவலப்படுத்தி உன்னை அழிச்சு ஒழிச்சு, நீ வந்து அங்க வேலையே இல்லாம தான் புலம்பெயர்ந்து தமிழ்நாட்டுக்கு ஓடி வர. ஜாதியா வக்கிரமங்கள், ஏற்றத்தாழ்வுகள், மதவெறி, ஜாதி வெறி, கலவரங்கள், சாப்பாடு இல்ல, வேலை இல்ல, கல்வி இல்ல, சுகாதாரம் இல்ல, பொருளாதாரம் இல்ல, ஹாஸ்பிட்டல் இல்ல, ஒண்ணுமே இல்ல, வாழ்க்கையை வெறுத்து தான் என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வர தமிழ்நாட்டுக்கு பொழைக்கிறதுக்கு வர்ற. எங்கிட்டா போய் பொழைச்சிட மாட்டோமா? சாப்பாடு சாப்பிட்டு, நல்ல வீடு, நல்ல வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடாதா, நல்ல உணவு இருக்காதா, படுக்க இடம் இருக்காதா, நல்ல குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துட மாட்டோமா, பிள்ளைகள் நல்ல ஸ்கூல்ல சேர்த்துட மாட்டோமான்னு திருச்சு ஓடி வர தமிழ்நாட்டுக்கு பொழைக்க வர. அப்ப அங்க யாரும் அந்த மோசமான ஆட்சியை கொடுத்தா? 2000 இருந்து 2025 வரை மாத்தி மாத்தி நிதிஷ்குமார் தான் 20 வருஷம் சாலிட் சிஎம். நீங்க 2010 இருந்து வச்சுக்கோங்க, 2005 இருந்து வச்சுக்கோங்க, 2005 இருந்து 2025 வரை நிதிஷ்குமார் தான் சிஎம். மத்திய அமைச்சர் அவர் இருந்தாப்ல, ரயில்வே துறையில அவரால் தான் நாசமாச்சு. அப்ப நிதிஷ்குமார் அப்படிப்பட்ட மோசமான நிர்வாகி. அந்த ஆட்சி தாங்க முடியாம தான் தெரிச்சு ஓடினாங்க 20 வருஷமா பீகார்காரங்க, தமிழ்நாட்டுல வந்து செட்டில் ஆனாங்க. இப்ப அப்ப யோசிச்சு பாருங்க, அப்படி ஒரு ஆட்சியை போய் திரும்ப போய் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுவானா? தமிழ்நாட்டுல இருந்து பீகார் ஓட்டு போட போறவன் என்னை நாசமாக்கி தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சவனுக்கு போய் ஓட்டு போடுவானா? இந்த லாஜிக் யோசிச்சு பாருங்க. இல்ல பாஜக காரங்க காட்டாட்சியை வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க வீழ்த்துனீங்க? அப்ப வீழ்த்த விட மாட்டான். ஓட்டு போட்டா தானே நீ வீழ்த்துவ. உடனே ஓட்டே போட விட மாட்டானே. அவன் தான் 75 லட்சம் ஓட்டு திருடிட்டான், 75 லட்சம் ஓட்டை நீக்கிட்டான். நீங்க சொல்றீங்கல்ல 50 ஓட்டுல கூட காட்டுமன்னார் கோயில வந்து திருமாவளவன் தோத்து போனான்னு சொல்றீங்கல்ல, அது மாதிரி 50 ஓட்டுல கூட ஜெயிக்கலாம். அவன் 75 லட்சம் ஓட்டு தூக்கிட்டானே எஸ்ஐஆர்ல. அதே தான் தமிழ்நாட்டுல பண்ண போறேன். ஓகே தோழர், பொறுத்து வந்து பாப்பா என்ன நடக்குது. நன்றி.